ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏதாவது ஒரு இச்சையோடு பாவம் செய்திருந்தாலும், சாமி மன்னித்து விடுங்கள், இனி நான் செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கள், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் என்று உங்களை தாழ்த்தி கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பதே சிறந்தது. அது தப்பித்துக் கொள்ளும் வழி. அக்னி கடலிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எத்தனை பாவம் செய்திருந்தாலும் தாழ்த்தி மனம் திரும்பி விட்டால் அக்னி கடலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த அதிகாரம் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதுவும் முழு வாழ்க்கையையும் வெளிப்படுத்துவதாக. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்படியே சொல்லுவது போல இருக்கிறது இந்த அதிகாரம். அதாவது ஒரு மனிதன் பிறந்து வளரும் பொழுது அல்லது வளர்ந்த பின்பு நீண்ட காலம் பாவத்தில் கிடந்து அதனால் ஏற்படும் நியாய தீர்ப்பை பெற்று மனம் திரும்பி வருகிற ஒரு நிலை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் கர்த்தருடைய ஜனமும் இந்த பாதையின் வழியாக தான் கடந்து போகிறது. அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கை சுருக்கம் என்றே சொல்லலாம். இஸ்ரவேலர்கள் மொத்தமாக அந்த தேசத்தை குறித்து அவர்கள் செய்த செயல்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இதே காரியங்கள் நடந்து வருகிறது. இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். திராட்சை தோட்டத்தின் ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நற்குல திராட்சை செடியை எடுத்து ஒரு மிகப்பெரிய தோட்டம் செய்து அதில் நல்லபடியாக வளர்க்கிறார். அதில் ஒரு கோபுரத்தை கட்டி அந்த திராட்சை செடி நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருக்கிறார். ஆனால் அவைகள் கசப்பான பழங்கள் தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தின் வாழ்க்கை வரலாறு, உலக வரலாறை குறிக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம் ஐயாவை உலகெங்கும் இருக்கிற ஜனங்களில் நீதிமானாய் கண்டு தெரிந்து கொண்டார். அதன் பின்பாக அவரது குமாரன் ஈசாக்கையா, அதற்கு அடுத்தது யாக்கோபையாவை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டினார். இப்படியாக யாக்கோபையாவின் வம்சமாக 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் 12 கோத்திரத்தார் ஆனார்கள். அவர்களுக்கு இஸ்ரவேலர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவர்களே கர்த்தருடைய ஜனங்கள் என்று எண்ணப்பட்டார்கள். கர்த்தர் சொன்னார், இவர்களை அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது தமக்கென்று தெரிந்து கொண்டு, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமா, உங்கள் மூதாதையரான ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அது போல நான் உங்களை வழி நடத்துவேன். என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நீங்கள் நடந்தால் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்தார். அதாவது 10 கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களே கர்த்தருடைய ஜனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளை கடைபிடித்து அதை படித்து அதை மீறாமல் வாழ்கிறவர்களை கர்த்தருடைய ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த 10 கட்டளைகளையும் உண்மையாய் முழுமையாய் கடைபிடித்து நடக்க வேண்டும். ஒன்றை மீறினால் கூட அங்கு கர்த்தருக்கும் நமக்கும் இடையே விரோதம் வந்துவிடும். அதாவது பொல்லாத ஆவிக்கு நாம் இடம் கொடுத்ததாகும். அதனால் அது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு பரலோகத்திற்கு செல்லும் வாய்ப்பை இழந்து போவோம். அந்த 10 கட்டளைகள் தான் அடிப்படை சட்ட திட்டங்களாய் இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளும் எதில் அடங்கும் என்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதை போல கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்த வேண்டும் என்ற 2 கற்பனைகளில் அடங்கும். நாம் நினைக்கலாம் 2 கற்பனைகளை கைக்கொள்வது சுலபம், 10 கட்டளைகள் படிக்க தேவையில்லை என்று. மிக மிக தவறான ஒரு எண்ணம் அது. 10 கட்டளைகளையும் படித்தால் சுலபமாக புரியும். ஆனால் 2 கற்பனைகளை மட்டும் படித்தால் அதன் ஆழம் நமக்கு புரியாது. கர்த்தர் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார். அதன் ஆழம் புரிய வேண்டும் என்றால் 10 கட்டளைகளையும் படிக்க வேண்டும். அந்த 10 கட்டளைகளின் ஆழத்தையும் படிக்க வேண்டும் என்றால் முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும். முழு வேதாகமும் படித்தால்தான் நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையாவது வேதாகமத்தை படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்
குறைந்தபட்சம் நாம் செலவிடலாம். அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஓய்வு நாட்களில் அதிக நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் 4 முதல் 5 அதிகாரங்கள் படித்து வந்தாலே 1 வருடத்தில் படித்து முடித்து விடலாம். ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது புது புது அர்த்தங்கள் நமக்கு தோன்றும். கர்த்தர் நமக்கு புரிய வைப்பார். பலவித அடுக்குகள் இருக்கிறது. லேயர்ஸ் என்று சொல்வோம். பலவித அடுக்குகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு வித பொருள் உண்டு வேதாகமத்தில். ஒரு முறை படித்தால் ஒரு பொருள் புரியும். அடுத்த முறை படிக்கும் பொழுது இன்னொரு பொருள் புரியும். இப்படியாக பல முறை நாம் படித்துக் கொண்டே போகலாம். கர்த்தர் பல மடங்கு ஆழமான சத்தியங்களை, வாழ்க்கையின் ரகசியங்களை நமக்கு போதிப்பார். அதனால் நாம் இதை புரிந்து கொண்டு நடப்போம். இப்படியாக நற்குண திராட்சை செடி என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் இப்பொழுதும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எப்படி திராட்சை செடியை நட்டேன் என்று இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறாரோ, திராட்சை தோட்டம் நட்டதை சொல்லுகிறாரோ, அதே போல கர்த்தர் இப்பொழுதும் சொல்லுகிற காரியம், நாம் கர்த்தருடைய வசனத்தை படித்து அதனால் நம்மை சுத்திகரித்து வேத வசனத்தின்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நற்குண திராட்சை செடியாக நாம் இருக்க வேண்டும். நல்ல கனிகளை தர வேண்டும். இனிப்பான பழங்களை, அதாவது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்றும் அதுதான், இன்றும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இப்படி வேதத்தை வாசித்து கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டு நடக்காமல் இஸ்ரவேலர்கள் தங்கள் இச்சைகளின்படி வாழ்ந்தார்கள். சுயநலத்தோடு வாழ்ந்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், வீட்டோடு வீட்டை கட்டினார்கள், வயலோடு வயலை வாங்கினார்கள். பணம் சேர சேர அதிக நிலத்தை வாங்குவது, அதிகமாய் வீடு கட்டுவது, இது என்ன தவறா என்றால் கண்டிப்பாக தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு செல்வம் வருகிறது என்று அநேக வீடுகளை கட்டி கொண்டால், எத்தனை வீடு கட்டினாலும் ஒரு மனிதன் ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும். ஒரு குடும்பம் என்றால் ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். 50 வீடுகளை கட்டினால் 50 வீட்டிலும் குடியிருக்க ஒரு மனிதனால் முடியாது. வீடு எவ்வளவு வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் அந்த வீடுகள் எல்லாம் என்னவாகும்? பாழாகி போகும். அதனால் பிரயோஜனம் அல்ல. எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்கள் அந்த இடத்தில் வீடு கட்டி வாழ்வார்கள் அல்லவா? அதை தடை செய்கிற காரியமாய் நாமே எல்லா வீடுகளையும் கட்டி விடுவது. நிலத்தை நாமே, ஒரு ஊரில் இருக்கிற எல்லா நிலத்தையும் நாமே வாங்கி கொண்டால் மற்றவர்கள் எப்படி வாழ்வது? அதனால் அநேகம் பேர் வெளியே போய்விடுவார்கள். ஒரு ஊரில் நாம் மட்டும்தான் இருக்கிற நிலை ஏற்படும் அல்லவா? அது போல எல்லாவற்றையும் நாமே இடத்தை அடைத்துக் கொள்ளும் அந்த குணம், சுயநலம். நான் பெரியவனா இருக்க வேண்டும், நான் பணக்காரனா இருக்க வேண்டும், நான், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் இன்னும் 4 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைப்பது. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் இப்படி செய்தார்கள். கர்த்தர் அவரவர்களுக்கு என்று இவ்வளவு இடம்தான் என்று கொடுத்திருந்தார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இவ்வளவு இவ்வளவு இடம் என்று குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அளந்து கொடுக்கப்பட்டது. யோசுவா புஸ்தகத்தில் இருக்கிறது. என்னாகம புஸ்தகங்களிலும் இதன் ஆழத்தை பார்க்கலாம். அப்படி யோசுவாயா பிரித்து அவரவருக்கு கொடுத்த அந்த இடங்களில் ஒரு சிலரே எல்லாவற்றையும் ஆக்கிரமிக்கும் பொழுது, மற்ற மனிதர்கள், அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படி மற்ற இடங்களில் இவர்கள் வந்து குடியிருப்பது, நிலங்களை வைத்து விவசாயம் செய்வது, இது தவறாக செய்தார்கள். இப்படி சுயநலமாய் இருந்தது. மதுபானம் குடித்து காலையில், அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் மதுபானம் குடித்து ஆடல் பாடல் என்றும் இசைக்கருவிகள் வாசித்துக் கொண்டும் இன்பமாய் விருந்து கொண்டாடி கொண்டும் இப்படியாக பொழுதை போக்கினார்கள். பெருமை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். பெருமையும் சுயநலத்திற்கும் இடம் கொடுத்தார்கள். இச்சையாய் நடந்தார்கள். இந்த பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை தண்டிக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். இப்படி செய்த அக்கிரமத்தினால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை பற்றின காரியங்கள் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள் என்று சொல்லுகிறார். அறிவில்லை. அறிவிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படி 14ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கிரமம் செய்து இப்படியாய் அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினதினால், கர்த்தர் எதிர்பார்த்திருந்த நற்பலனை அவர்கள் கொடுக்காமல், நல்லவர்களாய் வாழாமல் பாவம் செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அதனால் அவர்கள் பாதாளத்திற்கு இரையானார்கள்.
பாதாளம் தன் வாயை திறந்து மட்டு இல்லாமல் அதிகமாய் பெரிதாய் வாயை திறந்ததாம். அப்படி என்றால் அவர்கள் அநேகம் பேர் இறந்து போனார்கள் என்று பொருள். அவர்களுடைய மகிமையும், அவர்களுடைய ஆடம்பரமும், அவர்களுடைய திரள் கூட்டமும், அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்குவார்கள். இப்படி அந்த திரள் கூட்டமான ஜனங்கள், பாவம் செய்த அத்தனை ஜனங்கள், அவர்கள் அழிக்கப்படும்போது, அவர்கள் செய்த ஆடம்பர வாழ்க்கை, அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய இச்சை எல்லாம் அழிந்து போனது. அந்த மனிதர்களோடு கூட பாதாளத்தில் அழிந்து போனது. இனி அப்படி வாழ்வதற்கு அங்கு யாரும் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார். இது அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. அதனால் இன்றும் கூட இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்தால் இதே போன்ற தண்டனை நமக்கும் வரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வோம். இது வேதாகமம் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய காரியம். இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதனால் இது எல்லாமே இன்றும் நம் வாழ்க்கையில் என்ன வேதாகமம் படித்தால் என்ன புரியும் என்றால், நாம் பாவம் செய்தால் என்ன நடக்கும், எந்த பாவம் செய்தால் எப்படிப்பட்ட தண்டனை ஆண்டவர் கொடுப்பார் என்பது மிக தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். பாவத்திற்கேற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் எப்படி தருவார், அவர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். மனம் திரும்பினால் அவரிடத்தில் எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பி அவரை பின்பற்றி போகிறவர்களுக்கு அவர் தரும் நன்மைகளை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஓரளவு. ஏனென்றால் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை பைபிளில். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் நாம் வாழும் பொழுது நமக்கு நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் அது கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லாத காரியங்கள் அவர் நமக்கு செய்ய போகிறார். சொல்லாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அவைகளும் நமக்கு கிடைக்கும். இப்படி அவர்கள் அக்கிரமம் செய்த பொழுது அவர்களுக்கு என்னென்ன தண்டனை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை குறித்து விவரமாக இந்த பகுதியில் பார்க்கலாம். சிறியவனும் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்த்தப்படுவான். சிறியவனும் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டுமையான கண் தாழ்ந்து போகும், பெருமை கொண்டவர்களுடைய கண்கள் தாழ்ந்து போகும். பெருமை அவர்களை விட்டு அகன்று போகும்படி கர்த்தர் செய்வார். அவர்களுடைய நிலை மாறி போகும். நன்றாக செல்வ செழிப்பாய் இருப்பதினால்தான் இவர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து, திராட்சரசம் அருந்தி, விருந்து கொண்டாடி, இவைகளுக்கெல்லாம் அதிக பணம் வேண்டும் அல்லவா? அந்த பணம் அதிகமாய் இருப்பதினால் இப்படி அவர்கள் கர்த்தரை மறந்து செயல்பட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த செல்வத்தை அழித்து போட்டார். உணவுக்கும் தண்ணீருக்குமே பஞ்சமான நிலையை வர வைத்தார். அவர்களை விரட்டி அடித்தார். அப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று? அப்பொழுது அவர்கள் பெருமை அடங்கியது, தாழ்மை வந்தது. ஒரு மனிதன் பெருமை கொண்டால் அவனை கர்த்தர் இப்படிதான் அடக்குவார். இதை நாம் இன்றும் வாழ்க்கையில் பார்க்கலாம். எந்த மனிதன் மேட்டுமை கொண்டு அலைகிறானோ, கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து, கர்த்தருடைய ஜனமாக இருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் பெருமைப்பட்டு திரிந்தால், பெருமையினாலும் அகம்பாவத்தினாலும் திரிந்தால், அவனால் நல்ல உணவை சாப்பிட முடியாது, தாகத்திற்கு தண்ணீரும் குடிக்க முடியாது. சரி, இது எப்படி நடக்கும்? எல்லோருக்கும் அப்படிதான் நடக்கிறதா? கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் மேட்டுமை கொண்டால் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று கேள்வி கேட்கலாம். ஆமாம், இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவர் விடாமல் கர்த்தர் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பை ஒரே மாதிரியாக தான் கொடுப்பார். கர்த்தர் நீதி உள்ளவர், பாரபட்சம் இல்லாதவர். அது எப்படி என்றால், சிலர் வசதியாக இருப்பார்கள், மிகவும் செல்வத்தோடு இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும். அதன் விளைவு உப்பில்லாத சாப்பாடு, சர்க்கரை இல்லாத சாப்பாடு, இப்படிதான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இது எப்படிப்பட்ட நிலை? தாழ்த்தப்பட்ட நிலைதான். அவர்களால் அந்த உணவை பெருமையோடு சாப்பிட முடியுமா? முடியாதல்லவா? இது கர்த்தருடைய வார்த்தை, மனிதர்களாக சொல்வதல்ல. கர்த்தர் நீதி உள்ளவர். எல்லோரையும் எவ்விடத்தில் இருந்தும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்மால் எங்கேயும் போக முடியாது. இதெல்லாம் தாவீதையா சங்கீத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியும். சங்கீத புஸ்தகத்தில் படித்திருக்கிறோம். விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் நான் போய் தங்கினாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கிறீர். தாவீது ராஜா எங்கு போனாலும் என்ன செய்தாலும் அவர் செய்த நன்மை தீமைக்கு கர்த்தர் பலன் தந்தார்.
யோசேப்பையா என்ன செய்தாலும் ஒவ்வொரு நொடியும் கவனிக்கப்பட்டு அவர் செய்த நீதிக்கும் அவர் செய்த தவறுக்கும் எல்லாவற்றிற்கும் நீதியை சரி கட்டினார் கர்த்தர். இதையெல்லாம் வேதாகமத்தில் படிக்கிற நாம் அவர்களுக்கு மட்டும்தான் அது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தவறு. நமக்கும் அப்படிதான். நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவதூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ற பலன் கிடைக்கும். அதனால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஏசாயா 11:2 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் என்று. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நமக்கு அந்த உணர்வு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். பயம் இருந்தால் நாம் தவறு செய்ய மாட்டோம். துணிந்து பாவம் செய்ய இடம் கொடுக்க மாட்டோம். தயவு செய்து இதை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கிருபையை பெற வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், பொதுவாக ஊழியர்கள் சொல்லுவார்கள், ஜெபி சரியாக போய்விடும் என்று. ஜெபித்தால் கிடைத்துவிடும் என்று சொல்லுவார்கள். ஆம், கிடைக்கும் தான். ஆனால் நம்முடைய ஜெபம் சரியாக இருக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்து நாம் ஜெபிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஏடிஎம் மிஷின் போல கர்த்தரை நாம் நினைக்க கூடாது. நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தரிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்றால், அது நீதியின்படியாய் இருக்க வேண்டும். தேவ சித்தமாய் இருக்க வேண்டும். அது நீதியாய் இருக்க வேண்டும். தேவ சித்தமாய் இருக்க வேண்டும். அதை கேட்கிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். அக்கிரமக்காரர்களின் ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அநேகம் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டு, அதை விட்டு மனம் திரும்பி விட வேண்டும். மனம் திரும்பினால் கர்த்தர் மன்னித்து நமக்கு ஜெபத்தை கேட்பார். மனம் திரும்பாமல் அக்கிரம எண்ணத்தோடும் பாவ எண்ணங்களையும் மனதில் வைத்துக் கொண்டே கர்த்தாவே எனக்கு இதை தாரும் என்றால் அந்த ஜெபம் பரலோகத்திற்கு எட்டவே எட்டாது. கர்த்தர் அதை கேட்கவும் மாட்டார். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அக்கிரமக்காரர்களின் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் புரிந்து கொண்டு நம்முடைய பரிசுத்தம் மிகவும் முக்கியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். அடிப்படை நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அடிப்படையாக 10 கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். நம் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற முதல் அடிப்படை கற்பனையை நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவர் சொல்படி கேட்க வேண்டும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் சொல்வதை கேட்பான். அதுதான் இயல்பு. ஒரு கணவன் மனைவியினிடத்தில் மிகவும் பிரியமாயிருந்தால் மனைவி சொல்வதையெல்லாம் கேட்பார்கள். மனைவி கணவனிடத்தில் பிரியமாயிருந்தால் கணவன் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள். இது இயல்பு. நம் செல்ல பிள்ளையாக ஒரு பிள்ளையை வளர்க்கிறோம் என்றால் மிகவும் அன்பு கூர்ந்தால் அந்த பிள்ளை எதை கேட்டாலும் நாம் வாங்கி கொடுப்போம். இது இயல்புதானே? அதே போல கர்த்தரிடத்தில் நாம் உண்மையாய் அன்பு கூறுகிறோம் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? எல்லோரும் சொல்லிக் கொள்ளலாம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. அது பெரியதல்ல, சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்னவென்றால், அவரே சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் தான் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள். அப்படியானால் கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனை கர்த்தரும் நேசிக்கிறார். நாம் ஜெபத்தை ஒருபோதும் கேட்காமல் விட மாட்டார். ஜெபிப்பதற்கு முன்பே நமக்கு பலன் தருவார். நம் இருதயத்தில் தோன்றும் போதே அவர் நமக்கு பலனை அனுப்பி விடுவார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அவரை புரிந்து கொள்ளாமல் நாம் பண்ணாத அக்கிரமங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு உலகத்தில் தேடி தேடி அலைந்து திரிந்து போராடி அக்கிரமங்கள் என்னென்ன இருக்கிறது என்று தெரிந்து செய்து அனுபவித்து விட்டு அதன் பின்பு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, நீண்ட நாட்களாக ஜெபிக்கிறேன் என்று புலம்பினால் இதற்கு யார் பதில் சொல்வார்? நாம் தான் அதற்கு காரணமே. நாம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் நாம் தான். அடுத்தவரை குறை சொல்லக்கூடாது, ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அது அதைவிட மகா பாவமாகிவிடும். ஏற்கனவே செய்த பாவங்களில் போக இன்னும் அதிக பாவமாகிவிடும். கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. தயவு செய்து புரிந்து கொண்டு தெளிவாய் நடப்போம். இந்த இடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனின் புஸ்தகத்தில் கர்த்தர் அவர்களை நியாயந்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? சிறியவனையும் பெரியவனையும் கர்த்தர் தாழ்த்தினார், மேட்டுமையானவர் கண்களை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் அவர்கள் செல்வ செழிப்பினால் அக்கிரமம் செய்தார்கள். அந்த செழிப்பை கர்த்தர் எடுத்து போட்டார்.
உணவுக்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது அவர்கள் இருதயம் தாழ்த்தப்பட்டது. நியாய தீர்ப்பினால் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். நீதியுள்ள தேவன் அவர், நியாயம் உள்ளவர், அவர் பரிசுத்தர். அவர் தரும் நியாய தீர்ப்பினால் அவருக்கு மகிமை உண்டாகிறது. யார் தவறு செய்தாலும் அவர்களை நியாயமாய் நியாயம் தீர்க்கிற தேவன் அவர். நீதியின் அவருடைய நியாயத்தினால் அவர் பரிசுத்தராய் விளங்குகிறார். அவருடைய நீதியினால் அவருடைய பரிசுத்தம் விளங்குகிறது. நியாய தீர்ப்பும் நீதியும் அவருடைய செயலாய் இருக்கிறது. அவர் அப்படி செய்வதினால் அவருடைய பரிசுத்தம் விளங்குகிறது. பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமாய் அவருடைய நீதியினால் விளங்குகிறார். கர்த்தர் நியாயம் தீர்க்கும் பொழுது தேசத்தின் ஜனங்கள் பலர், அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமான கூட்டமான ஜனங்கள் பாதாளத்திற்கு செல்வார்கள் என்று. அழிக்கப்பட்டு பாதாளத்திற்கு போவார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு போவதில்லை. மரணம் அடைந்து பாதாளத்தில் போடப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்தவர்கள், சுயநலமும் பெருமையுமாய் வாழ்ந்தவர்கள். இந்த அதிகாரம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, சுயநலமும் பெருமையும் உள்ளவர்கள் பாதாளத்திற்கு போவார்கள் என்று மிக தெளிவான விளக்கம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாய் கவனிப்போம். இந்த இரண்டு குணங்களும் இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெருகி கிடக்கிறது இன்றைய காலத்தில் உலகத்தில். தயவு செய்து இதை கவனித்து தினந்தோறும் இந்த இரண்டு பாவங்களையும் மகா பெரிய கரைகளையும் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு தினம் தினம் சுத்திகரித்துக் கொள்வோம். அதை நம்மேல் பட விடாமல், அந்த கரை படாமல் பார்த்து கொள்வோம். நம் இருதயத்தில் எந்த சூழ்நிலையிலேயும் சுயநலமும் பெருமையும் இராதபடிக்கு அன்றாடம் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து செய்ய வேண்டும். கவனமாய் நினைத்து பார்க்க வேண்டும் எந்த காரியத்தையும். அப்படிப்பட்ட சுயநலமும் பெருமையும் பிடித்தவர்களை கர்த்தர் அநேகம் பேராக அழித்து போட்டார். அப்படி ஜனங்கள் அநேகம் பேர் அழிந்ததினால் அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கவனிப்பார் இல்லாமல் எங்கும் சுற்றி திரிந்தன. அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம். இப்படி நடந்தது. மிகப்பெரிய பணக்காரர்களாய் கொழுத்தவர்களாய் இருந்தவர்களுடைய நிலங்கள், ஒரே மனிதன் அநேகம் நிலங்களை பிடித்து வைத்திருப்பான். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். குடும்பமாய் மரித்து போனால் அந்த நிலங்கள் என்ன ஆகும்? அதையெல்லாம் பரதேசிகள் அனுபவித்தார்கள். ஒன்றும் இல்லாத ஏழையாய் இருப்பவர்கள், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது அந்த நிலங்களை தங்களுடையதாக்கி கொண்டு அவர்கள் வாழத் தொடங்குகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை ஆக்கிரமித்து வைத்திருந்த அந்த பணக்காரர்களுடைய நிலங்களை கர்த்தர் மீண்டும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கும்படி செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் ஏற்படுத்தி அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வருகிறார். இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இந்த பூமியை எப்படி ஆளுகை செய்கிறது என்று எவ்வளவு அழகாக புரிகிறது. நாம் நினைக்கிறோம், புறம்போக்கு நிலத்தில் ஏழை எளியவர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், இதெல்லாம் கர்த்தருடைய செயலே. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய செயல் அற்புதமாய் விளங்குகிறது. இயற்கையை பயன்படுத்துவது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்துவது, மனித இருதயங்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ராஜாக்களின் இருதயத்தை வேண்டியபடி திருப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை மகா பெரியது. அவருடைய ஆளுகை அற்புதமானது. அதை உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிற நாம் தான் அறிவில்லாதவர்கள். எவ்வளவாய் கர்த்தர் அற்புதமாய் ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது? நாம் நினைக்கிறோம் அங்கு அக்கிரமம் நடக்கிறது, இங்கு அக்கிரமம் நடக்கிறது என்று. மனிதர்கள் தான் அக்கிரமமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை எல்லாம் எதுவுமே அக்கிரமமாய் நடக்கவில்லை. மனிதனுக்கேற்ற நியாய தீர்ப்பை தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இயற்கையை செயல்படுத்துகிறவர், ஆளுகை செய்கிற கர்த்தர் தான் இதையெல்லாம் செய்கிறார். இந்த வேத பகுதியில் இன்னும் சில காரியங்கள் மிக ஆழமான, இந்த காலத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் மிக உச்சகட்ட பாவம் என்பதும், எதை செய்தால் கர்த்தருடைய அடி உடனே வரும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதரின் செயல்கள் கர்த்தருடைய பார்வையில் எது மகா பெரியதா இருக்கிறது, அக்கிரமம் பெரிய அக்கிரமமாய் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாயையின் கயிர்களால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் இழுத்து கொண்டு வந்து அவர் நம் கண்களால் பார்க்கும்படி
கர்த்தர் எவ்வளவாய் நியாயம் தீர்க்கிறார், எப்படி செய்கிறார் நியாய தீர்ப்பு என்று நம் கண்களுக்கு முன்பே கர்த்தர் செய்யட்டும் என்று மனிதர்கள் சொல்லுகிறார்களாம். இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்படி அப்படி நடக்கட்டும், கர்த்தருடைய செயல் எனக்கு வரட்டும் என்று சொல்லுகிற மனிதர்கள் அன்று இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. மகா 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 கொடுமையான செயல் இது, பாவமான செயல் இது. யாருக்கு எதிராய் நம் இருதயத்தை உயர்த்துகிற காரியமா இருக்கிறது. மனிதன் எப்படிப்பட்ட மோசமானவனா இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாய் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இன்றும் இப்படிப்பட்ட பேசுகிற மனிதர்களை கண்ணால் பார்க்க முடிகிறது. எங்கேயோ இருக்கிற அக்கிரமத்தை மாயையின் கயிர்களால் இழுத்து வந்திருக்கிறார்கள் என்றால், மாயை என்பது என்ன? ஒரு உதாரணத்திற்காக பார்க்கலாம். சினிமா, டிவி சீரியல் இவையெல்லாம் என்னது? மாயையான காரியங்கள். உண்மை அல்ல, அதெல்லாம் பொய், நடிப்பு என்று நமக்கு தெரியும். இதுதான் மாயை. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தை இழுப்பது. அப்படி என்றால் இவைகளெல்லாம் கயிறாக பயன்படுகிறது. மெகா சீரியல், டிவி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், டிவியில் வருகிற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், சினிமா, பொழுதுபோக்கு சினிமாக்கள், அதாவது பொழுதுபோக்குகிற காரியங்கள் எல்லாம் கயிறுகள். அதுதான் மாயையின் கயிறுகள். அது அக்கிரமத்தை இழுத்து வருகிறதாம். எப்படி? இவைகள் மூலம் என்ன மனிதனுடைய இருதயத்திற்குள் வந்து சேருகிறது? பாவம், இச்சை. இச்சை மனிதனுக்கு வருகிறது. இந்த மாயையின் கயிறுகள் இச்சையை இழுத்து கொண்டு வந்து மனிதனுடைய இருதயத்தில் தோன்றுகிறது. கண்களால் சினிமா பார்ப்பது, அந்த பார்த்து கொண்டே அந்த இச்சையில் விழுந்து இருதயத்திற்குள் இச்சையான எண்ணம் தோன்றுகிறது. இதுதான் மாயையின் கயிறுகளால் இச்சை உள்ளே வருகிறது. வன்முறை உள்ளே வருகிறது. ரத்தம் சிந்தும் கொலை எண்ணம், அந்த எண்ணம் வருகிறது. இன்று நன்கு படித்த மனோதத்துவ நிபுணர்கள், டாக்டர்களை சொல்லுகிறார்கள், இதையெல்லாம் பார்க்க கூடாது, இதை தடை செய்ய வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது. ஆனால் இன்னும் தடை செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட காட்சிகள் ஒளிபரப்பாகிறது. இதுதான் மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தை இழுத்துக் கொள்வது. மனதில் இழுத்துக்கொண்டு நான் எல்லா தவறான காரியத்தையும் என் கண்களால் பார்த்து சிப்பேன், அதை நான் செய்வேன். பாவத்தை வடங்களால், வடம் என்பது திடமான கயிறு, இன்னும் ஆழம், இன்னும் பலமுள்ள கயிறு, அல்லது பலமுள்ள கம்பி அல்லது சங்கிலி போன்றவை, இன்னும் கயிறை விட பலமுள்ளது. அவைகளால் பாவத்தை இழுப்பது. கண்களில் இச்சைக்கு இடம் கொடுப்பது, அதனால் பாவம். இச்சைக்கு அடுத்தது பாவம் வரும். இச்சை மனதிற்குள் இருந்தால் பாவம் வரும். பாவத்தையும் செய்வது, மனதிற்குள் கொண்டு வருவது, அதை செயலால் செய்து பார்ப்பது. இப்படி செய்து கர்த்தர் என்ன செய்வார்? அதாவது சுருக்கமாக இதன் பொருள் என்னவென்றால், துணிந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு, தவறான இச்சையான காரியங்களை பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, அதை விரும்பி விருப்பப்பட்டு அதையெல்லாம் ரசித்து கொண்டு மனதை கெடுத்து விட்டு செயலாலும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து கொண்டு, இதை செய்யும் பொழுது என்ன சொல்வது? கர்த்தருடைய ஆலோசனை என்ன? அவர் என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம், அவர் செய்வதை செய்யட்டும், நான் துணிந்து பாவம் செய்வேன், வருவது வரட்டும், எனக்கு எந்த தீமை வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும், நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற குணம். இப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து எந்த பாவத்தை செய்கிற மனிதனாய் இருந்தாலும் அந்த பாவத்தை நிறுத்திவிட்டு மனம் திரும்பி உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தப்பித்துக் கொள்வீர்கள். தயவு செய்து பாவத்தின் நிமித்தம் கர்த்தரை எதிர்த்து சொல்லக்கூடாத உச்சக்கட்ட மகா பாவம், நரகத்திலும் 8 அறைகள் இருக்கிறது, அதிலும் மகா கொடுமையான அறைக்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். தயவு செய்து இதை கவனித்துக் கொள்வோம். அக்னி கடலிலும் அநியாய கொடுமைகளிலும் பாதாளத்தில் போய் நாம் மிகவும் துன்பப்படும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட கர்த்தரை துணிந்து உம்முடைய நியாய தீர்ப்பை கொடும் பார்க்கலாம் என்று சொல்லுகிற எண்ணம், வார்த்தையில் வாயிலும் வர வேண்டாம், மனதிலும் நினைக்க வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு இச்சையோடு பாவம் செய்திருந்தாலும், சாமி மன்னித்து விடுங்கள், இனி நான் செய்ய மாட்டேன்,
என்னை காப்பாற்றுங்கள், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் என்று உங்களை தாழ்த்திக் கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பதே சிறந்தது. அது தப்பித்துக் கொள்ளும் வழி. அக்கினி கடலிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எத்தனை பாவம் செய்திருந்தாலும் தாழ்த்தி மனம் திரும்பி விட்டால் அக்னி கடலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் கொஞ்சம் பாடுபட வேண்டும், பட்டாலும் பரவாயில்லை, பரலோகம் சேர்ந்து விடலாம் அல்லவா? அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் அல்லவா? தயவு செய்து உங்களை தாழ்த்துங்கள். எந்த பாவம் இருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய ரத்தம் வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட பாவத்தையும் அவருடைய ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மேல் படும் பொழுது அது வெண்பஞ்சை போல ஆகும், உறைந்த பனியை போல ஆகும். அதனால் வெண்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். அதனால் தயவு செய்து உங்களை தாழ்த்தி எந்த பாவமாய் இருந்தாலும் சொல்லி விடுங்கள். ஆண்டவரே, நான் இதை செய்தேன், உண்மைதான், நான் பாவிதான், என்னை மன்னியும் என்று ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி அதோடு விட்டு விட வேண்டும். இனி அதை தொடரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்படி நாம் திருந்தி விட்டால் கர்த்தரிடத்தில் முழு ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாய் பரலோகத்தையும் அடையலாம். அக்னி கடலுக்கும் நம்மை தப்பு வைத்துக் கொள்ளலாம். அதை செய்யுங்கள். தயவு செய்து கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நியாயத்தீர்ப்பை கொடுக்கட்டும், பெற்றுக்கொள்கிறேன் என்று திமிராய், கர்வமாய், பெருமையாய், பொல்லாத சாத்தானின் முழு உருவம் போல, அவனை போல முழுதாய் மாறி கர்த்தரை அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினால் நம்முடைய நிலை மகா பயங்கரமா இருக்கும். செய்த பாவங்கள் செய்ததா இருக்கட்டும், அதை விட்டு விலகுவோம். இனி வரும் காலம் மனம் திரும்புகிற பரிசுத்தமான காலமா இருக்கட்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலர்கள் அநேகம் பாவம் செய்தார்கள், கர்த்தர் விரும்பியபடி அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவர்கள் கசப்பான கடிகளாய் எனக்கு மாறி போனார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் மிகவும் பாவமும் அக்கிரமும் பாவம் அநியாயம் செய்து வாழ்ந்தார்கள். அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள், அவர்களுடைய பாவத்தின் தன்மை என்ன என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் அதை ஆழமாய் சற்று கவனிப்போம். இதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உலக வரலாற்றில் அந்த காலத்தில் என்ன பாவங்கள் இருந்ததோ அதுதான் இன்றும் இருக்கிறது. மாற்றங்கள் என்பது பெரியதா எதுவும் கிடையாது. நாம் தெரிந்து கொள்வோம். பொல்லாத சாத்தான் அவன்தான் தீமையை மனிதனை செய்ய வைக்கிறான். தீமையான எண்ணங்களை மனிதனுக்குள் உருவாக்கி பாவம் செய்ய வைப்பது அவனுடைய செயல்தான். அவன் ஒருவன் தான் ஆதியிலிருந்து இன்று வரை இருக்கிறான். மனிதர்கள் புதிதாய் பிறக்கிறார்கள், ஆனால் பொல்லாத ஆவிகள் அதே ஆவிகள் தான். அன்று ஆதியாகம காலத்தில் இருந்ததுதான் இன்றும் இருக்கிறது. கடைசி காலத்தில் அது பாதாளத்தில் அடைக்கப்படுவதும் அதே ஆவிகள் தான். அதனால் பாவத்தின் தன்மை ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அன்றிருந்த அதே பாவங்கள் தான் இன்றும் இருக்கிறது. அதை நாம் சற்று நிதானித்து ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஆராய்ந்து பார்த்தால் மிக தெளிவா இருக்கும். வேத வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள். பொல்லாத ஆவிகள் ஒன்றே, அவைகள் தன்மைகள் ஒன்றே. அந்த காலத்தில் இருந்ததும் இந்த காலத்தில் இருப்பதும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. எல்லாம் ஒரே ஆவிகள் தான். அன்று நடந்த பாவங்கள் தான் இன்றும் பூமியில் நடக்கிறது. அன்று இருந்த தீமைகள் தான் இன்றும் இருக்கிறது. மாற்றங்கள் எதுவும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வோம். ஏதோ புதிதாய் எதுவும் தோன்றிவிடவில்லை, எல்லாம் பழையதுதான். பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய மனிதனின் சுபாவங்கள், பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, சுகபோகமாய் வாழ்வது, சுயநலம், பெருமை, இச்சை போன்ற காரியங்கள். அதனால் தயவு செய்து இதை ஒப்புக்கொண்டு இந்த காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சுமார் கிமு 700 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை ஐயா எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகள், அதே ஆவிகளின் தன்மை, அதே பொல்லாப்பின் தன்மை தான் இன்றும் பூமியில் இருக்கிறது. இதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போது இன்றைய நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கடைபிடித்து நடக்க வேண்டும், எந்த காரியங்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற அருமையான ஆலோசனைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது மட்டுமல்ல, எல்லா காலத்திற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கடைசி காலத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த கடைசி காலத்தில் தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வேதாகமம் கைக்கு வந்திருக்கிறது. முற்காலத்தில் அப்படி இல்லை. அதனால் இதை நன்றாக நாம் பயன்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டு பொல்லாப்பை, தீமையை எதிர்த்து எப்படி நிற்பது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் பாவம் என்ன, அதன் தன்மை என்ன, எது பாவம், எப்படி செய்யக்கூடாது, எப்படி பேசக்கூடாது என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், திருடுகிறான், இச்சையாய் நடக்கிறான், இப்படியெல்லாம் செய்து வருகிற ஒரு மனிதன் அதற்கு அடுத்து என்ன பாவம் செய்வான் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது. எந்த பாவத்திற்கும் மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் அக்கிரமமாயிருக்கிறான், பாவம் செய்கிறான், அக்கிரமக்காரன், மிகவும் அக்கிரமக்காரனா இருக்கிறான். அதனுடைய உயர்ந்தபட்ச அக்கிரமத்தின் தன்மை, பாவத்தின் தன்மை எப்படி இருக்குமாம்? அந்த மனிதர்கள் பேசுகிறார்களாம். எப்படி? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பேசுவது. உச்சக்கட்ட பாவம் செய்கிற மனிதர்களை பார்த்தால் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவிப்பார்கள். கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும். அதுதான் மகா கேடுள்ள பாவமான அக்கிரமமான செயல்கள். உதாரணத்திற்கு ஒரு சில காரியங்களை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த காலத்தில் நாமே சந்திக்கிறோம். இது நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தீமையை நன்மை என்று சொல்வது. அதாவது ஒருவன் இச்சை கொண்டு பாவம் செய்கிறாள், ஒரு பெண் பாவம் செய்கிறாள், ஒரு ஆண் பாவம் செய்கிறான். இச்சையான காரியங்களில் நடந்தால் அவர்களுக்கு சமுதாயம் பாராட்டுகிறது. எவ்வளவு இச்சையாய் நடக்கிறாள், அவளுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது என்று. இதுதான் தீமையை நன்மை என்று சொல்வது. பாவம் செய்வதில் திறமை என்ன இருக்கிறது? பாவத்தை அதிகமாய் செய்கிறவர்களை பார்த்து திறமைசாலி என்கிற பாராட்டுகள் கொடுக்கிறது சமுதாயம். இதுதான் அக்கிரமத்தின் உச்சகட்டம். நன்மையை தீமை என்று சொல்வது. ஒரு ஆணோ பெண்ணோ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவர்களை கேவலமாக பேசுவது, அவமானப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, அவள் அக்கிரமக்காரி என்று முத்திரை குத்துவது, கர்த்தருக்கு பயந்தவர்களை தீயவர்கள் என்று சொல்வது, இதுதான் நன்மையை தீமை என்று சொல்வது. கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களை பார்த்தால், இது என்ன எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள், இது என்ன யாரிடமும் பேச மாட்டேன் என்கிறார்கள், ஏன் நம்மை போல இவர்கள் இருப்பதில்லை என்று பேசுவது. இது தவறு என்று சொல்வது, ஒழுக்கமாய் இருப்பதையும் பரிசுத்தமாய் வாழ்வதையும் முட்டாள்தனம் என்றும் தவறு என்றும் இன்னும் பலவிதமாய் பேசுகிற தூஷண வார்த்தைகள் சொல்லியும் பேசுவார்கள். இப்படிப்பட்டதுதான் உயர்ந்த உச்சகட்ட பாவத்தின் நிலை. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பேசுகிறவர்கள். இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவித்து பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து செய்கிற பாவ விக்கிரகாராதனை போன்ற காரியங்களுக்கு அதை பெருமையாய் பேசி பரிசுத்தமான கர்த்தருடைய காரியங்களை செய்யும் பொழுது அதை தீமை என்று சொல்லி நினைப்பது, அதற்கேற்றபடி நடப்பது, தவறாக நடப்பது, இப்படியும் செய்கிறார்கள். இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் பாவிப்பவர்கள். கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சொல்லுகிறவர்கள். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு வேதனை வருகிறது என்றால் அதுதான் உயர்ந்த நிலை என்று சொல்லிக் கொள்வது. அதாவது ஒரு மனிதன் பொருளாசையினால் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான், அக்கிரமம் செய்கிறான், அதனால் அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நஷ்டத்தையும் பெருமையாய் சொல்லிக் கொள்வான். நான் இப்படிப்பட்ட பாவம் செய்துதானே நான் நஷ்டப்பட்டேன், இந்த தவறு செய்தேன், அதற்கு எனக்கு நஷ்டம் வந்தது என்று பெருமையாக சொல்லிக் கொள்வது. உதாரணத்திற்கு பாவமான ஒரு வேலையை செய்வது, அது அதற்காக அதிக பணம் பொருள் செலவு செய்து
ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டுவது போன்ற பாவமான ஒரு காரியம் செய்வதற்காக இப்படியெல்லாம் செய்தது. அதில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அது தன்னுடைய சாதனை என்று சொல்லிக் கொள்வது. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. நன்மையை தீமை என்றும், தீமையை நன்மை என்றும், இருளை வெளிச்சம் என்றும், வெளிச்சத்தை இருள் என்றும் பாவித்து, கசப்பை தித்திப்பென்றும், தித்திப்பை கசப்பு என்றும் சொல்லி வாழ்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களுக்கு வரும் நியாயத்தீர்ப்பு மகா கொடியதா இருக்கும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்பது மட்டுமல்ல, அது இருப்பதிலே உச்சகட்டமாய் இருக்கும். இவர்கள் பாவம் எப்படி உச்சகட்டத்தில இருக்கிறதோ, இது மகா கொடுமையா இருக்கிறதோ, அதே போல அவர்களுக்கு வரும் தண்டனையும் மகா கொடுமையா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மனிதன் எம்மாத்திரம்? ஏன் இந்த வேலை? துணிந்து போய் பாவம் செய்துவிட்டு தங்களுடைய பாவத்தின் நிலை, அதாவது பாவத்தின் துவக்கம் என்பது இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து கொண்டே போகும் அல்லவா? பாவம் சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவமாக வளரும். அதை திறமையாக செய்து செய்து பல நாட்கள், பல ஆண்டுகள் பழகி பழகி பல ஆண்டுகள் அதை ஊறி ஊறி அந்த பாவத்தை செய்து கொண்டு இருந்து விட்டு எல்லா பாவங்களையும் ஒன்று இந்த பாவம் அந்த பாவம் அந்த பாவம் என்று எல்லா பாவங்களையும் கற்றுக்கொண்டு செய்கிறவர்கள் தங்களை ஞானி என்றும் தங்களை புத்திமான்கள் என்றும் தாங்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள். என்னை போல ஞானி உண்டா? நான் எவ்வளவு திறமையாக இந்த திருட்டை செய்கிறேன் பார், எவ்வளவு திறமையாக நான் அந்த பொருளை அபகரிக்கிறேன் பார், எவ்வளவு திறமையாக நான் இந்த காரியத்தை சாதிக்கிறேன் பார். பாவம் செய்துவிட்டு அதை திறமை என்றும் ஞானம் என்றும் புத்திசாலித்தனம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி தங்கள் எண்ணத்திற்கு அவர்கள் புத்திமான்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் புத்திமான்கள், ஞானிகள். நான் எவ்வளவு அழகாக சாதிக்கிறேன், எவ்வளவு பெரிய காரியங்களை நான் செய்து விட்டேன் என்று நினைப்பார்களாம் தங்கள் இருதயத்தில். இது எப்படி இருக்கிறது? அவர்கள் அடி முட்டாள்தனமாய் செயல்படுகிறார்கள். தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு வரவழைத்துக் கொண்டு எதை சாதித்தால் சாதிக்கிறேன் என்ற பெயரில் உலக காரியங்களை பெற்றுக்கொண்டு தங்கள் ஆத்துமாவை படுகொழிக்குள் தள்ளுகிற எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது! ஆனால் அவர்கள் எண்ணத்தில் அவர்கள் புத்திமான்கள், ஞானிகள். இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்து கொண்டு அதை நான் திறமையாய் செய்தேன், திறமையாய் மறைத்தேன், திறமையாய் நான் ஞானி, என்னை போல புத்திசாலி உண்டா என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு வரும் முடிவை நம்மால் கண்களாலும் பார்க்க முடியாது. சாராயத்தை குடிப்பதற்கு வீரரும் கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கிறார்கள். அதாவது சாராயம் குடிப்பதில் பெருமை அவர்களுக்கு. நான் எவ்வளவு குடிக்கிறேன் பார், எவ்வளவு திறமையாய் குடிக்கிறேன் பார் என்று பெருமை பாராட்டுகிறவர்கள். அது அவர்கள் வீரர்களாம், அதிகமாய் குடிக்கிறார்களாம், அதனால் பெரிய வீரர்கள். ஆமாம், குடிப்பதில் மிகப்பெரிய பாராட்டு தர வேண்டிய காரியம் அல்லவா? மிகப்பெரிய சாதனை. மதுபானம் குடிப்பது கெட்டறிந்து போவது. அதற்காக அவர்கள் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்கிறார்கள். நான் குடிப்பதில் வீரன், அதை கலந்து வைப்பதில் நான் பராக்கிரமசாலி. அப்படி என்றால் பாவம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு, பாவத்தை துணிந்து கர்த்தருக்கு பயப்படாமல் செய்துவிட்டு, அதை தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு நான் ஞானி, புத்திசாலி, நான் பராக்கிரமசாலி என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு ஐயோ, அக்னி கடலில் வேகும் போதல்லவா தெரியும் அதன் அருமை. பரிதானத்திற்காக, அப்படி என்றால் லஞ்சம் வாங்குவதற்காக, லஞ்சம் வாங்கி கொண்டு குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்கள், நீதிமானுக்கு விரோதமாக நியாயத்தை புரட்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நீதிமானா இருக்கிறான். இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் குற்றம் செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட இருவரும் ஒரு பிரச்சனையினால் இருவரும் சேர்ந்து, இருவருக்கும் சண்டை, பிரச்சனையினால் நியாயாதிபதியின் இடத்தில் வருகிறார்கள். அந்த மனிதன் ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு நீதிபதியாக இருக்கலாம், ஒரு தேசத்தின் ஒரு தலைவர். அவர் என்ன சொல்லுகிறார்? குற்றவாளியின் இடத்தில் லஞ்சம் வாங்கி கொள்வது. எவன் தவறு செய்தானோ அவனிடத்தில் லஞ்சத்தை வாங்கி கொண்டு நீதிமானின் மேல் அந்த பழியை போட்டு அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுத்து விடுவது, நீதிமானுக்கு தண்டனை கொடுத்து விடுவது. குற்றவாளியினிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அவனை விட்டு விடுவது தண்டிக்காமல். இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது.
இப்படி லஞ்சம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டுகிறவர்கள், குற்றவாளியை தப்ப விடுகிறவர்கள், நல்லவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் அக்னி கடலுக்கே போவார்கள். ஐயோ என்றால் அவ்வளவுதான். உச்சக்கட்ட பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும். அது மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அதை மனிதனால் சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட தண்டனை வரும், நியாயத்தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும்? வேதம் சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல. வைக்கோல் என்றால் நெல், கோதுமை போன்ற தானியங்கள், எந்த தானியங்களாயிருந்தாலும் அறுவடை முடித்த பின்பு அதன் காய்ந்த செடிகள், அந்த காய்ந்த செடிகளை தான் வைக்கோல் என்று சொல்லுவோம். இந்த வைக்கோலை தீக்குச்சி எடுத்து பற்ற வைத்தால் பேப்பர் எரிவதை விட வேகமாக எரியும். பேப்பரை கொளுத்துவது போல என்று கூட உவமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நாம் தீக்குச்சியை கிழித்து வைத்தால் அது எவ்வளவு வேகமாக எரிந்து போகும். ஒரு நொடியில் எரிந்து போய்விடும். அது போல ஒரு சில நிமிடங்களில் பெரிய பேப்பர் கூட எரிந்துவிடும். அதை விட வேகமாக வைக்கோல் பற்றி கொள்ளும். பேப்பரை விட வேகமாக எரிந்து முடிந்துவிடும். அது போல அவர்களுடைய நிலை இருக்குமா? இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களின் நிலை அக்கினி ஜுவாலை வைக்கோலை எரிப்பது போலவும், மர இலைகள் அதிகமாய் கொட்டி இருக்கிற இடத்தில் அதையெல்லாம் குவித்து நாம் எரித்து கொளுத்தி விட்டால் அது சடசட என்று உடனே எரிந்து முடிந்துவிடும். சீக்கிரமாய் எரிந்துவிடும். அது போல, அதாவது பேப்பரை எரிப்பது போல என்று புரிந்து கொள்ளலாம். மிக வேகமாக எரிந்து சாம்பலாகும். அது போலவும் அவர்களுடைய வேர் வாடி அவர்களுடைய துளிர் தூசி போல பறந்து போகும். அவர்களுடைய வேர் வாடி என்று சொல்லும் போது அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய துளிர் என்று சொல்லும் போது அவர்களுடைய பிள்ளைகள் பறந்து போகும், எல்லாம் அழிந்து போகும் என்று பொருள். அது ஒட்டுமொத்த குடும்பமே அழிந்து போகும் என்று கூட புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலைதான் வரும். ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு நிலை வருகிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினவர்கள், இப்படிப்பட்டவர்கள். அதாவது மிக தெளிவான அழகான விளக்கம் இது. இவர்கள் செய்த இவ்வளவு பாவங்களுக்கும் காரணம் அவர்கள் வேதத்தை வாசிக்காமல் இருந்ததுதான். வேதத்தை வாசிக்காதவர்களுடைய நிலை இப்படிதான் முடிந்து போகும். பேப்பரில் நெருப்பு வைத்தது போல அவர்கள் வாழ்க்கை. அக்னி கடலுக்கு இரையாவார்கள் என்று பொருள். அவர்கள் செய்தது கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவர்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து நடக்கவில்லை என்று தெல்ல தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இன்று ஒவ்வொரு திருச்சபைகளிலும் என்ன நடக்கிறது? வேத வசனம் கடைபிடிக்கப்படுகிறதா? அசட்டை பண்ணப்படுகிறதா? இது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமும் தமக்கு தாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியா இருக்கிறது. வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறோமா? தேவாலயத்தில் வசனம் படித்தால் அதை காதில் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறோமா? அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா? கர்த்தருடைய வசனத்தின் வழியில் நாம் நடக்கிறோமா? நடக்கவில்லை என்றால் இப்பொழுது பார்த்த நியாய தீர்ப்புகளுக்கு நமக்கும் சொந்தம் உண்டாகிவிடும். தயவு செய்து கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்வது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது கடினமான பாதை அல்ல, சுலபமானதுதான். வெளியிலிருந்து பார்த்தால் கடினமாய் தோன்றும். ஆனால் கர்த்தர் நம்மை சுமந்து போவதினால் அது கடினமாய் இருக்காது. கர்த்தருடைய கிருபை நம்மை சுலபமாக்கிவிடும் அந்த பாதையை கடக்க. நீதியை நிமித்தம் அந்த பாதையில் தான் நாம் நடந்து போக வேண்டும். ஆனால் அதை சுலபமாக்க கர்த்தரின் கிருபை நமக்கு கிடைக்குமே. பெரும் கடல் இருக்கிறது, அது துன்பம்தான், அதை கடக்க முடியாதுதான். படகாய் அவர் வரும்பொழுது அவர் வந்து நம்மை சுமந்து சென்று அந்த துன்ப கடலிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். அவர் படகாய் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எந்த கடலிலும் இறங்கலாமே. அவர் நம்மை காக்க இருக்கிறார். பயப்படுவோம். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த வாழ்வு வாழ்வோம்.
வசனத்தின்படி வாழ வேண்டும். அதற்குதான் வேதாகமம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை உணர்ந்து கொள்வோம். இந்த வசனத்தை இருதயத்தில் எழுதிக் கொள்வோம். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமலும் அசட்டை பண்ணினால் நமக்கு நேரிடும் கதி இதுவாயிருக்கிறது. வேண்டாம், இப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டாம். நம் எல்லோரும் கர்த்தரிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஒன்று கூடி வாழ வேண்டும். அதற்கான காரியங்களை இன்றே இப்பொழுதே துவங்குவோம். பரிசுத்தம் அடைவோம். வேதாகமத்தை எடுத்து படிப்போம். தினந்தோறும் மனம் திரும்புவோம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பினால்தான் பல ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு மனிதன் முழுமையாய் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைவதற்கு சரியாக சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவு தேவைப்படும். ஆனால் வருட கணக்கில் ஆகும். தயவு செய்து மனம் திரும்புவோம். நம் நாட்கள் எவ்வளவென்று நமக்கு தெரியாது. சீக்கிரமாய் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் ஏன் வந்தது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேத வசனத்தை அவர்கள் வெறுத்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை வெறுத்து அதை அசட்டை பண்ணினார்கள். அது நிமித்தமே கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர் தம் மக்கள் மேல் கோபம் கொண்டு, அவர்கள் செய்த இந்த அக்கிரமத்து நிமித்தம் கோபம் கொண்டு கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவருடைய கோபம் பெருகி வந்து பர்வதங்கள் அதிரும்படியாக ஜனங்கள் எல்லாம் குப்பையை போல இறந்து கிடக்கும்படியாக, குப்பையை சேர்த்து வைப்பது போல இறந்தவர்களின் உடல்களை சேர்த்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும்படியாக கர்த்தருடைய கோபம் உண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலை பல இடங்களில் நடக்கிறது. கொரோனா சமயத்தில் நடந்தது. நிலநடுக்கங்கள் வரும்போது சில இடங்களில் இப்படி நடக்கிறது. ஒரே இடத்தில் அநேகம் பேர் மரித்திருப்பார்கள். அதை பார்த்தால் மிகவும் வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலை வரும். கர்த்தருக்கு கோபம் வந்தால் இப்படியெல்லாம் நடக்கும். அவர் தமது கரத்தை நீட்டி இப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தார். இதையெல்லாம் செய்தும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டே இருந்தது. அவருடைய கரங்கள் நீண்டே இருந்தது. அவருடைய திருக்கரங்கள் நீண்டால் என்ன ஆகும் என்பதை தெரிந்து கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களின் ஒரு கூட்டம் மக்களை கர்த்தர் அழித்து போட்டார். இறந்து போனார்கள். அது மட்டும் அல்லாமல் இன்னும் அவருடைய கோபம் ஆறாமல் தூர தேசத்தில் இருக்கிற புறஜாதியார்கள், மற்ற மனிதர்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் அழைக்கிறாராம் கர்த்தர். எதற்கு? இவர்களை அவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு. அதாவது தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். தம்முடைய ஜனங்களை கொடுமைப்படுத்த அவர்களை விட்டு விடுகிறார். நீ செய்த பாவத்து நிமித்தம் போய் அவர்களிடம் தண்டனையை அனுபவி என்று அவர்கள் வந்து இவர்களை கொடுமைப்படுத்த தொடங்குகிறார்கள். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து வேகமாய் அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். யுத்தங்கள் நேரும், யுத்தங்கள் வரும், மகா கொடுமை உண்டாகும். இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்த வருகிறவர்கள் விடாய்த்தவனும் இளைத்தவனும் இல்லையாம். அவர்களில் சோர்ந்து போகிறவர்களே இல்லை. மகா பலசாலிகளாய் இருக்கிறார்கள், மிக திறமையானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை இவர்களால் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு மகா பலசாலிகளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்து கொடுமைப்படுத்த தொடங்குகிறார்கள். தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அந்த அப்படிப்பட்ட கொடுமை செய்கிறவர்கள் தூங்குவதே இல்லை. அந்த அளவுக்கு தொடர்ந்து இரவும் பகலும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலில் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக நடந்த யுத்தமும் அப்படிதான் இரவு பகலாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி இவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமே அந்நியரிடம், இஸ்ரவேலர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமே, கர்த்தருடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமே அடுத்த மனிதர்களிடம் ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர். இதை தெரிந்து கொள்வோம். நம்மை யாராவது கொடுமைப்படுத்தினால், நம்மை யாராவது துன்பப்படுத்தினால் அதற்கு காரணம் நம்முடைய பெருமை, நம்முடைய பாவம். நாமே அதற்கு காரணமா இருக்கிறோம். நாம் மனம் திரும்பினால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாகலாம். அப்படி வெளி தேசங்களில் இருந்து வந்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அவர்களுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் இல்லை,
அவர்களின் பாதரட்சைகளின் மார் அவிழ்வதும் இல்லையாம். அப்படி என்றால் மிகுந்த பலசாலிகளாக, அதாவது ஒரு யுத்த வீரனாக, ஆர்மி மேனாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மிகுந்த பலசாலிகள், அவர்கள் சோர்ந்து போகாமல் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லும். அவர்களுடைய அம்புகள் கூர்மையானதாகவும் அவர்கள் வில்லுகள் நாணேற்றப்பட்டதாகவும் அவர்களுடைய குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையை போலவும் எண்ணப்பட்டதாய் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்களும் பலமுள்ளதாய் இருக்கிறது. அதாவது இந்த காலத்திற்கு இது பொருந்தும்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் வைத்திருக்கிற அணுகுண்டுகள் மகா பயங்கரமானதா இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்துகிற ராக்கெட் லான்ச்சர்கள், யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற கருவிகள், பொருட்கள் எல்லாம் மகா பயங்கரமானதா இருக்கிறது என்று பொருள். அவ்வளவு பலசாலிகளிடத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுத்து விடுவாராம், இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம். அவர்களுடைய உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளாய் இருக்கிறது. அதாவது வண்டி போகிறது என்றால் அதனுடைய சக்கரங்கள் சுழல் காற்றுக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். சுழல் காற்று போல சுழன்று வருமா, அவ்வளவு வேகமானதா இருக்குமா. அப்படி என்றால் இன்று யுத்தம் என்றால் உலகத்தில் நடக்கிறது ராக்கெட் மூலமாக. அதாவது அந்த ராக்கெட்டின் வேகத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகா வேகமான ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படும் என்று. அதுதான் இது. அந்த துன்மார்க்கர்களுடைய கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பை போல இருக்கிறதாம். அவர்கள் பயங்கரமாய் கெர்ச்சிக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுவது, கொடுமைப்படுத்துவது, அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் பல தேசங்களில் இருந்து வந்து யுத்தம் செய்வார்கள், கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுவார்கள், கர்ஜிப்பார்கள். அவர்களுடைய கர்ஜி சிங்கத்தை போல இருக்குமாம். அவர்கள் பயங்கரமான காரியங்களை எதிர்த்து பேசுவார்களாம், துன்பப்படுத்தும்படி பேசுவார்களாம், கொடுமைப்படுத்தும்படி வார்த்தைகளால் பயங்கரமாய் செயல்படுவார்கள், கர்ஜிப்பார்கள். அதை வந்து காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இஸ்ரவேலர்களை பிடித்து கொண்டு போய்விடுவார்களாம். கடல் இறைவது போல இஸ்ரவேலருக்கு விரோதமாக புறஜாதியார் இறைவார்களாம். அந்த கொடுமைப்படுத்தும் தேசத்தார், அந்த அக்கிரமக்காரர்கள் வந்து மகா கொடுமையாய் சமுத்திரம் கடல் இறைச்சல் கொடுப்பது போல, கடலில் வரும் சத்தம் போல அவர்கள் மகா பயங்கரமாய் இறைவார்களாம். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் அது இருண்டு போயிருக்குமாம். அதாவது அப்பொழுது தேசத்தை பார்த்தால் அது வியாகுலமும் அந்தகாரமுமாய் இருக்கும், வெளிச்சம் இல்லாமல், அதாவது நன்மை இல்லாமல் தீமையினால் மனிதர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள். மிகவும் கொடுமையான காலங்களாய் அது இருக்கும். இப்படியாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் செய்த பாவம் என்ன? கர்த்தருடைய வசனத்தை வெறுத்தார்கள், வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். 24ஆம் வசனத்தை கவனமாக பார்க்க வேண்டும். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன என்ன? அதன் உச்சகட்ட பாவமாக வசனத்தை வெறுத்து அசட்டை பண்ணியது. அதனால்தான் இத்தனை இச்சைகளுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவங்கள் வந்தது. அதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட மகா கொடுமையான நியாய தீர்ப்புகளால் நியாயம் தீர்க்கிறார். இது இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், கர்த்தருடைய ஜனத்திற்கும், இஸ்ரவேலர் என்று நாம் விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் பொருந்தும். நாம் பாவம் செய்தால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நாம் அனுபவிக்க வேண்டுகிறோம். அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்று எப்படி நியாயம் தீர்த்தாரோ அதே போல இன்றும் நியாயம் தீர்ப்பார். அன்று எப்படி கிருபையா இருந்தாரோ அப்படியே இன்றும் கிருபையா இருக்கிறார். அன்று அன்பு கூர்ந்தார், அதே போல அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் அவருடைய நியாய தீர்ப்பும் அன்று போலதான் இன்று. புரிந்து கொள்வோம், நம்மை நாம் தாழ்த்துவோம், கர்த்தரிடத்தில் பாவங்களுக்கு மனம் திரும்பி ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு விடுதலை பெறுவோம். நம்மை தாழ்த்தினால் எந்த துன்பமும் என்றும் இல்லை. தாழ்மை நம்மை எல்லா தீமையிலிருந்தும் விடுதலையாக்கும். பெருமை எல்லாவற்றையும் நம்மை அழித்து போட்டுவிடும். தாழ்த்துவோம், நம் இருதயத்தை தாழ்த்துவோம். கர்த்தருடைய சன்னதியில் முகங்குப்புற விழுந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். அப்பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும். நித்தியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவருடைய அன்பு மகா பெரியது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தரின் அன்பு மேலானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.